உடனே ஒரு தூசி உள்ளே போனோடனே நமக்கு தும்மல் வரும் பாருங்க. அந்த தும்மல் எதுக்குன்னா, ஏதோ ஒரு ஆன்டிபாடி உள்ளர போயிடுச்சு, வெளியில் உள்ள ஒரு பொருள் வந்து உள்ளே போயிடுச்சு சுவாசத்தின் வழியா. அது உள்ளே போய் அந்த நுரையீரல் கோழை படலத்தில் அப்படி பட்ட உடனே அந்த நுரையீரல் வந்து ரியாக்ட் பண்ணும். அதை இப்படி சிலுத்து தும்மி அதை வந்து அந்த சளி வழியாக அந்த தூசியை வெளியே தள்ளணும். அதை தள்ளுற வரைக்கும் நம்ம தும்மிட்டே இருப்போம். ஆனால் நம்ம இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு தும்மல் வந்த உடனேயே அந்த தும்மலை நிறுத்துவதற்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம். உடனே இந்த தும்மலை நிறுத்திடணும் நமக்கு. ஆனால் அந்த காலத்துலலாம் சளி பிடிச்சிது அப்படின்னா ஒரு 3 நாளையில் வந்து தானே 3 நாள் 7 நாள் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுருப்பாங்க, சரியாக போயிடும். அது வந்து ஏதோ இன்ஃபெக்ஷன், அந்த இதுக்கு வந்து சரியாக போயிடும். இந்த மாதிரி கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகி தும்மல் வந்து அடுத்தது சளி வந்து கெட்டிப்படும், கெட்டி சளியாக வரும். தும்மி இருமி கெட்டி சளியாக வரும். அது இன்னும் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா உறைஞ்சு போயிடும். அந்த உறைஞ்சு போன சளியில் இந்த கிருமிகள் நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நிமோனியா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர்றது. இப்போ அந்த மாதிரியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், வாரத்தில் ஒரு நாள் நுரையீரலை பாதுகாப்பதற்காக நம்ம வந்து இந்த முசுக்கையை நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து உள்ளர சாப்பிடணும். இந்த வந்து சளி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யலாம்னா, இதை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு ஆஞ்சி எடுத்துகிட்டு போய் நல்லா கையிலையோ மிக்சிலையோ அரைச்சிட்டு வடிகட்டி உப்புக்கல் போட்டு கரண்டி காம்பை சுட்டு அதில் வச்சு முறிச்சிட்டு நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா சளியெல்லாம் அறுத்துக்கிட்டு வந்துடும்.